ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டு கார்டனை சுற்றி பார்ப்போமா? இது வந்து பிச்சு செடி. எங்கள் மாமி என் கல்யாணத்துக்கு முன்னே வச்சு விட்டுருந்தாங்க. பட் அந்த டைம் வந்து கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நல்லா பூக்க ஆரம்பிச்சிது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அந்த காம்பவுண்டே கவர் பண்ண மாதிரி இந்த பிச்சு மட்டும்தான் நிற்கும். ஸோ இது சின்னதாக இருக்கும்போதே நான் என்ன பண்ணேன், முள்ளெல்லாம் வச்சு விட்டுருந்தேன். ஆனால் அந்த செடியை வந்து இந்த பிச்சு வர விடலை. ஆனால் அது சும்மா சொல்லக்கூடாது, அது என்ன பண்ணிடுச்சுன்னா பிச்சையோட ஜாயின் பண்ணியே வளர ஆரம்பிச்சிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இதை பார்த்தீங்களா? அது உள்ளே வந்து அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ஜாயின் பண்ணியே. அதுலேயுமே பூக்கும். தெரியுதா உங்களுக்கு? பிச்சுக்குள்ளேயே முல்லை நிற்கிது. இது வந்து அடுக்கு முல்லை. ஒரு 4 பூச்செல்லாம் சூப்பராக அப்படியே நல்ல நிறைய பூச்சை மாதிரி அப்படி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அப்புறமா இது வந்து ஒரு குட்டி செம்பருத்தி. இது வந்து குட்டி செம்பருத்தி கிடையாதுங்க. இதை வந்து நான் மேரேஜ் முடிஞ்ச ஸ்டார்டிங்கில் நாங்கள் வாங்கி வச்சது. பாருங்கள், இந்த செம்பருத்தி பூக்கும். ஆனால் வச்ச மீனுக்கே தான் நினை மாதிரி. இது நான் விலைக்கு அங்கே வாங்கி வச்சேன். இது பார்த்தீங்களா, வெளியே சைடு வெளியே பிச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே பிக்காக இருக்கும். நிறைய பூக்கும். அந்த சீசன் டைம்லலாம் நம்மளுக்கு வந்து விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமாக கிடையாது. இன்னொன்று இந்த பிச்சோட மைனஸ் என்னென்னா, பூத்த உடனே ஒரு மாதிரி காஞ்சிடுது. இது விறகுக்கு தீக்கி வைக்க கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. நிறைய அந்த காஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் தழுத்து அது கவர் ஆகிட்டே இருக்கும். நீங்களே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ அளவு காஞ்சி போய் நிற்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அதில் மல்லிகையுமே அப்படி ஜாயிண்டாகவே தான் கிடக்குது. நல்லாவே பிச்சு பெருசாக தான் நிற்கும். அப்படியே ரவுண்ட் அடித்து வந்தோன்னா கனகாமரம். ஆக்சுவலி நான் கனகாமரம் வனம் மாதிரி வச்சு விட்டுருந்தேன். எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது அந்த பட்டிக்காட்டு அங்கே தான் கனகாமரம்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. சரி, அப்போ எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அது ஒரு நிறைய பூக்கும். நிறைய கிண்டல் அடிச்சுன்னா நானும் என்ன பண்ணிட்டேன், கனகாமரத்தெல்லாம் பிடுங்கி போட்டேன். இது வந்து தப்பி அந்த சும்மா வெளியே நின்னது. அது நல்லா பூத்துருக்கு பாருங்கள். இப்போ சீசன் நினைக்க நிறையவே பூத்துருக்கு. நான் பறிக்கலை. அப்புறமா அந்த இதெல்லாம் அப்படியே பிடுங்கிட்டேன். இன்னொன்று தென்னை மரம்லாம் நிற்கனால என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ செடியுமே ஸ்பாயில் ஆயிரும். அந்த தேங்காய் ஓலைலாம் வெட்டும்போது அவ்வளோ செடியுமே ஸ்பாயில் ஆயிரும். அப்புறமா இது வந்து செம்பருத்தி. இனி வந்து கொண்டு வரணும்னு வச்சுருக்கேன் கனகாமரம் நிறைய. இது வந்து செம்பருத்தி செடி. ஆக்சுவலி இந்த செம்பருத்தி மரம் மாதிரி வந்திருக்கோங்க. என்ன பாருங்கள், ஏற்கனவே இது முறிஞ்சிட்டு எப்படியும் இது ஸ்பாயில் ஆயிரும் தான் நினைக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே அது ஒரு பிளவு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஓலை விழுந்து அது அப்படி ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா பெருசாக தான் நின்றுச்சு. செம்பருத்தி நல்லா பெருசாக தான் நின்றுச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த வெளியே மாடு ஆடெல்லாம் கொண்டு வருவாங்களா, அது கடிச்சு சின்னதாயிட்ட ஆயிடுச்சு. இன்னொன்று, நான் வீட்டுக்குள்ளே நிற்கிற ஒரு செம்பருத்தி காமிச்சோம்ல, அந்த இது வந்து வளரவே இல்லைங்க. ஆனால் பூக்குது. ஒரு 2-3 பூ தான் சீசன் டைமோட பூக்குது. பட் அது வளரவே இல்லை. அது 90 ரூபான்னு என்னதோ வாங்கி வச்சேன், ஏமாற்றி போட்டாங்க. அது ஏன் வரலன்னு தெரில. ஆனால் வெளியே வந்து மாமி தான் கொப்பு முடிச்சு கொண்டு வச்சாங்க. சூப்பராக வந்துடுச்சுங்க. அதுக்கு அடுத்தால நெக்ஸ்ட் வந்து மல்லிகை. ஆக்சுவலி இதுவும் கல்யாணத்துக்கு முன்னே மாமி வச்சது தான். ஆனால் எனக்கு யானை தெரியல, எங்கள் சைடு மல்லிகை வாங்கி வச்சாலும் வரமாட்டேங்க, எப்படி இருந்தாலும் வரமாட்டேங்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டேன், கோவத்தில் இது வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக பிடிச்சி வெட்டி விட்டேன். அதுக்கப்புறம் தழுத்து வந்திருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் பூக்குது. இனி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். கொஞ்சம் இதில் நின்று வீடியோ எடுக்க பயமாக இருக்குது. ஏன்னா இன்னும் மரத்தில் தேங்காய் வெட்டலை. ஸோ அதனால் கொஞ்சம் எங்கே மேலே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. என்னென்ன லாங் வீடியோ போடணுன்னு ஒரு எண்ணம், எதை போடணுன்னு தெரில. ஸோ அதனால் அப்படி பண்ணியிருந்து. இது வந்து ஒரு தென்னை மரம். தேங்காய் நல்லா வெட்டும். இப்போ வந்து அது அந்தளவுக்கு இதாகலை. இன்னும் வாழை வந்து கொலை போட்டிருக்கா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நினச்சின்னா, பூச்செடி அங்கே வச்சு விட்டுருந்தேன், ரோஜாலாம். மாமா வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாழையை கொண்டு வச்சு அந்த ரோஜாலாம் வரவே இல்லை. ஏன்னா ஃபுல்லுமே ஏனலாட்டு இருக்கும்போது வராது. வாழைக்கோலை போட்டிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அடுத்தால இதுவும் தப்பி தவறி ஒரு அந்த வித்தில் முளைச்சது கனகாமரம். இப்போ கனகாமரம் வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன கிடைக்கல. இதை பறித்து வைக்கணும். அடுத்தவங்க சொன்னாங்கன்ட்டு அவ்வளோ மரத்தையும் பிடுங்கிட்டேங்க. எனக்கே கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லுமே கனகாமரம் மட்டும் அவ்வளோ பூக்கும். அந்த கனகாமரம் என்ன பெட்டி வச்சு பறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைமுக்கே எப்படியும் ஒரு 3 முழத்துக்கு மேலே பூக்கும். அப்புறமா பூச்செடி முடிச்சுட்டே மரத்துக்கு வருவோம். அதுக்கு அடுத்தால இது வந்து மதுரை பிச்சி.
மதுரை பிச்சுன்னு தான் சொன்னாங்க. தெரியுதா? தழுத்து இருக்குது, பூவெல்லாம் பறிச்சிட்டேன். அப்புறம் அது ரொம்ப பெருசாக இருந்தால் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், காம்பவுண்டோட பெருசு இன்னும் நம்மளுக்கு பறிக்கையே டிஸ்டர்பாக இருந்துச்சு. அது ஒரு புதர் மாதிரி இருந்தோடனே எதுவும் பாம்பு எதுவும் வந்து அடைஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. அதனால் எல்லாமே முறிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தழுத்து வந்திருக்கு. இனி பூத்த பிறகு வீடியோ போடுறேன். இது எல்லாமே குட்டி குட்டி புடப்பான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து மல்லிகை எல்லா இடமும் புடப்பான் அடிச்சிருக்கு. இடையில எல்லாமே வெட்டி விட்டுருந்தா இதெல்லாம் முறிச்சு விட்டனால அப்படி கிடக்கு. நான் பிறகு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன், க்ளீனிங் வீடியோ. ஸோ இது வந்து அழகாக நின்ன மல்லிகைங்க. இந்த செடி வெட்டைக்கு ஆள் விட்டுருந்தேன், அவங்க ஒரேடியாக பிடிச்சி வெட்டி விட்டாங்க. அப்புறம் இதில் ஒரு பிச்சு வச்சு விட்ருந்தேன், அதுவும் அந்த தாத்தாவுக்கு தெரியாமல் வெட்டிட்டாங்க. இது வந்து டெல்லி கனகாமரம்பாங்க, சின்னதாக பூக்கும். நான் பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா அப்படியே வருவோம். மாதுளை, நான் ஆல்ரெடி மாதுளை காமிச்சிருப்பேனா இருக்கும். இந்த மாதுளை வந்து நான் விலைக்கு வாங்கி வச்சேதான், 150ன்னு வாங்கி வச்சுருந்தேன் நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து ஸ்டார்டிங்கில். ஆனால் நிறைய காய்ச்சிருக்கு, ஓகே தான். பட் இப்போ அதனால் ஒரே ஒரு காய் மட்டும் தான் கிடக்கு. என்னமோ தெரில, இது வந்து மரத்தில் கிடக்கும் போதே வெடிச்சிரும். இனி இதுக்கு கொஞ்சம் உரம்லாம் வாங்கி வச்சிடணும், ஆல்ட்ரேஷன் பண்ண எல்லாத்தையுமே. அப்புறமா இது வந்து சின்ன வாழை மரம், அதுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பப்பாளி, இது வளர்ந்துக்கிட்டே போகுதில் பூத்துருக்கு, ஆனால் இன்னும் காய்ச்ச பாடு இல்லை. அப்புறமா வேறு என்னது, அடுத்தால ஒரு பப்பாளி நிற்கும். இதில் ஒரு குட்டி பப்பாளி காய்ச்சிருந்தா ஆல்ரெடி பறித்து தின்னாச்சு. அப்புறமா இது வந்து சப்போட்டா, ஓகேங்களா. இது பெருசாக நின்றுச்சுங்க, ஒரு வாழை விழுந்து அவ்வளோமே இதாகிடுச்சு. நிறைய காய் கிடக்குதா, ஆனால் எதுவுமே எங்களுக்கு திங்க கொடுத்து வைக்காது. ஏன்னா என் பையனுக்கு என்னென்னா, அந்த மரத்துலேருந்து பறித்து தின்னா மட்டும்தான் சாப்பிடுவான், தனியாக நம்ம வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டான். ஸோ சரி, அப்போ பழுக்கட்டுன்னு போடுவோமா. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே என்ன பண்ணிடுவோம், அணில் வவ்வால் இவையெல்லாம் வேட்டையாடிடுவாவ, நமக்கு தர மாட்டாவ. சரி நம்ம பேரை சொல்லி 4 பேர் தின்ட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம். இதில் வந்து ஒரு வாழை விழுந்து கிழிஞ்சு அது இதாகிடுச்சு, முறிஞ்சிடுச்சு. ஆனால் இது வந்ததே பெரிய விஷயம், என்ன பார்த்தீங்களா. ஸோ இதில் உள்ள இந்த சைடில் உள்ள பார்ட் பெருசாக நின்றுச்சு, அது முறிஞ்சிடுச்சு. இது அடுத்தாலையும் விழுந்து ஒரு மாதிரி ஆகிருக்கு, ஆனால் வந்துடும், இனி எதுவும் ஆகாதுன்னு தோணுது. அப்புறமா இதுலேயும் ஒரு கனகாமரம் தான், தப்பி நின்று கனகாமரம். அது இப்போ பார்த்தீங்களா மொட்டு வந்திருக்கு, சீசன் நினைக்கிறேன், ஏன்னா நல்லா தழுத்து மொட்டு வருது, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதுவும் நல்லா பூக்கும். இன்னொன்று கனகாமரத்துக்கு மெயினான விஷயம், மொத்தத்தில் எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் என்னென்னா வெயில் நல்லா இருக்கணும், தண்ணி வெயில்லாம் இருந்தால் இதாகும். இது இன்னொரு தென்னை மரம். இது ஏன்டா வலை கட்டி விட்ருக்கோன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா இந்த மாமரத்தில் தான் எங்கள் கோழியெல்லாம் அடையும். நாங்கள் முந்தி கூடு வச்சுருந்தோம், அது லைட்டாக பாம்பெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இதில் தான் வந்து கோழியெல்லாம் அடையுமா. அப்போ என்னென்னா இந்த விருது மரணா இதெல்லாம் கோழியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை கட்டி வச்சத பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை, இது மாமாவோட ஐடியா தான். ஸோ ஓகேங்களா. அடுத்தால இது ஒரு மாமரம். இந்த மாமரம் மிந்தியே நின்றுதுங்க. எங்கள் மாமாவும் ஒரு மாங்காயாவது சாப்பிட்லாங்க, பெருசாக நிற்கவே தவிர காய்ச்சி ஒரே ஒரு ட்ரிப் மட்டும் 8 மாங்காய் காய்ச்சிருந்து. அதுக்கப்புறம் இன்னும் காய்ச்ச பாடில். பூக்கும் அந்த டைம் மழை பெஞ்சோன்னா அப்படியே உருந்துடும். ஸோ இந்த மாமரத்தில் என்னென்னா ஒரு டைம் நல்லா அழகாக தாங்க வந்திருந்து, ஒரு புயல் வந்துச்சா, அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மரம் வந்து டோட்டலாகவே ரொட்டேட் ஆகிட்டு. நாங்கள் காஞ்சிரும்னு நினச்சோம், ஆனால் அது காயெல்லாம் வந்துட்டு. பட் என்னென்னா அதுக்கு பிறகு அதோட எஃபெக்ட் அந்தளவுக்கு காய்க்கலை. அதுக்கு முன்னே காய்ச்சது தான். ஆனால் மாமா எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட் இது கிடையாது, இது மாமா வச்சது. அண்ட் இந்த மாமரம் வந்து நான் வச்சதுங்க, இது வந்து நான் கொண்டு வச்சேன். பூவெல்லாம் பூத்துருக்கு பார்த்தீங்களா. இது நிறைய காய்க்கும், கொத்து கொத்தாக காய்க்கும். ஆனால் அது பெருசாகிறதுக்குள்ளே என்னமோ தெரில, அந்த ஒவ்வொரு கொத்துலேயும் ஒரு மாங்காய் தான் கிடக்கும், இது எல்லாமே உருந்து சாடிடும். அது எதனாலன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் இந்த மாங்காய் தான் நாங்கள் கறிக்கெலாம் யூஸ் பண்ண மாதிரி கிடச்சிருந்து. இன்னொன்று அடுத்தால ஒரு பிச்சி, இது நான் வச்சு விட்டுறது, கெட்டி விட்டுருக்கேன். இனி தான் இதை வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டது, ஏன்னா கரெக்டான இடத்துல இல்லை, காம்பவுண்ட் சைடுனா அழகாக வந்திருக்கும். இனி பந்தல் மாதிரி போட்டு இதை அழகாக கொண்டு வந்துடணும்னு நினச்சிருக்கேன். அடுத்தால இது ஒரு குட்டி கனகாமரம். இது இப்போ தான் தழுத்தெடுத்து வந்திருக்கு, ஆனால் ஒரு வருஷம் பூத்தாச்சு. இந்த பார்ட்டில் தான் அவ்வளோ நான் கனகாமரம் வச்சுருந்தேன், அது எல்லாமே பிடிங்கிட்டு இப்போ ஒன்றும் இதில் இணல் விழுந்ததுனால கண்டிப்பாக பூக்கிறதுக்கான சான்ஸும் இல்லை. இது ஏன் இப்படி ஒரு மாதிரி கச்சான்னு கிடக்குன்னா, தேங்காய் விழுந்துரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் இன்னும் க்ளீன் பண்ணவும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் இனி ஒதுக்கணும். ஒரு நாள் கார்டன் க்ளீனிங் இது வீடியோ போடுறேன், அப்போ எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். அப்புறம்